டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான உணவு எடுத்தால் எந்தெந்த வயதிற்கு எந்த மாதிரியான உணவுகளும் ஊட்டச்சத்துகளும் தேவைப்படுது. ஒரு சிலருக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய பிரச்சனைகள் ஆண்களுக்கு நிறையவே இருக்கு. அதே மாதிரி நம்ம உடலில் ஏற்படக்கூடிய நோய் நிலைக்கு ஏற்ற மாதிரியும் சில பிரச்சனைகள் நமக்கு வருது. முக்கியமாக எரெக்ஷன் ப்ராப்ளம், இந்த விரைப்புத்தன்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய ஆண்களுக்கு, யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ரொம்ப அதிகமான மன அழுத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இதனால ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபேமிலியில நிறைய இஷ்யூஸ் வருது. ஸோ எனக்குமே வந்து கான்ஃபிடென்ட் லெவல் போன மாதிரி இருக்கு, என்னால எந்த ஒர்க்குமே கான்ஃபிடென்ட்டோட செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது பேசிக்கா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லோருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஆண்மை குறைபாடு கொஞ்சம் லைட்டா இருக்கும் போதே அதற்கான சத்தான உணவுகளும் சித்த மருந்துகள், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாம நம்ம வந்து சித்த மருந்துகள் எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயமா அதை நம்ம வந்து கொண்டு போக கூடாது. டோட்டலா இது வந்து நரம்புகள், தசைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லலாம். சோ இந்த தசைகளும் சரி, நம்ம தசைகளும் சரி, நரம்புகளும் சரி கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லலாம். போதுமான அளவு நமக்கு வந்து சத்துக்கள் உடல்ல இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனை. அப்போ இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து உணவின் மூலமாகவே நமக்கு இந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் குணமாகுது. இதனோட சில மருந்துகள் பேசிக்கா நம்ம வந்து எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி சித்தால எடுத்தாலே நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், நம்மளுடைய வயது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு 20 வயதிற்கு மேற்பட்டு இருக்கீங்க, இவர்களுக்கு உடல்ல வந்து ஸ்டாமினா இல்ல, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே போகுது, இரவு நேரத்துல உங்களுக்கே தெரியாம நைட் ஃபால் ஆகுது, ஸோ விந்தணுக்கள் வந்து வெளியேற்றப்படுது அப்படின்னா உடனடியாக அதற்கான சிகிச்சை முறைகள் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா நாளடைவில் இது என்ன ஆகுனா ரொம்ப வந்து புரோட்டீன் லாஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். புரோட்டீன் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா புரோட்டீன் உடல்ல குறைஞ்சி தசைகள் எல்லாமே நமக்கு குறைந்து உடல்ல வந்து முகத்திலையும் சரி உடல்லையும் சரி எலும்புகள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருந்து சிகிச்சை முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும். புரோட்டீன் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிடணும். ஸோ கால்சியம் தான் உடல்ல நம்மளுடைய போன், அதாவது எலும்புகளோட அமைப்புக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி ஆவதற்கும் கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஜிங்க் சார்ந்த உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஜிங்க் வந்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா ஆண்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெளிவர முடியும். அடுத்ததாக எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன், வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில தைல வகைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உணவு முறையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், புரோட்டீன் டயட் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னா முளை கட்டின பயிறு வகைகள், முக்கியமாக இதுல வந்து கருப்பு கொண்டை கடலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கருப்பு கொண்டை கடலை முளை கட்டி டெய்லியுமே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டாலே இதுக்கு நிறைந்த புரோட்டீன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மற்ற பயிறு வகைகளும் முளை கட்டி நம்ம சாப்பிடலாம். பச்சை பயிறு, கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு, இது எல்லாமே முளைக்கட்டி நம்ம சாப்பிடும்போது ஆண்களுக்கு அதிகமான ஒரு பலம் வந்து உண்டாகுது. கொஞ்சம் கொஞ்சமாக புரோட்டீன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது எரெக்ஷன் அப்படின்ற பிரச்சனை, எரெக்ஷன் ப்ராப்ளமே இல்லாம நமக்கு கரெக்டா ஃபாலோ ஆகும். இதுல முக்கியமாக சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல், பிளட் சுகர் லெவலை வந்து நம்ம குறைக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரியான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இப்போ பிளட் சுகர் லெவலை குறைக்கணும், ஏன்னா சுகர் வந்த நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சுகர் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பாடியில ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி இருக்கு, எரெக்ஷன் ப்ராப்ளம் வருது, ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இருக்கு, ஸோ ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, கால்கள்ல வந்து ஒரு மதமதப்பு ஏற்படுது, நம்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனோடு சேர்ந்து இந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படுது. தொடர்ந்து இது எல்லாமே நம்ம கவனத்துல வைத்து உணவுகளை அந்த மாதிரி எடுத்துக்கணும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான நிறைய உணவுகள் இருக்கு, இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது சில கிழங்கு வகைகள் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நிலப்பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டரான் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய மருந்துகள், மூலிகைகளை வந்து நம்ம
கொடுக்கலாம். அதுல இந்த நிலப்பனங்கிழங்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டான் கிழங்கு ரொம்ப முக்கியம். அமுக்ரா கிழங்கு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அஸ்வகந்தா, இது எல்லாமே கிழங்கு வகைகள் தான். நம்ம ஆண்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டெரான் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் எரெக்ஷன் ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறதுக்கும் இந்த கிழங்கு வகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த 3 கிழங்குகளோட பொடியும் நம்ம நெய்யோடு சேர்த்து சாப்பிட சாப்பிட ஆண்களுக்கு இந்த விரைப்புத்தன்மை அப்படின்ற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரதை நம்ம உணர முடியும். இதுக்கப்புறம் உணவில் பொறுத்த வரைக்கும் இனிப்பு இனிப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிட்றோமோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிட்டு வரணும். அதனோட சேர்ந்து என்னன்னா டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தோம்னா புளியோ இல்ல புளிப்பு சுவையோ அதிகமா நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடல்ல அதிகமான ரத்த சோகையோ இல்ல நர்வ்ஸ்ல டேமேஜ் ஏற்படவோ சான்சஸ் இருக்கு. அதனால அதிகமான புளி சேர்ந்து செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி முறைகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா திரிதோட சமணி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. இந்த மெடிசன் திரிதோட சமணி சூரணம் ஆண்களுக்கு இந்த மாதிரி விரைப்புத்தன்மை குறைபாடு இருந்தா ஸ்பெஷல் மெடிசனா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதனோட பார்த்தோம்னா நம்ம இந்த தாது விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் நம்ம ஸ்பெஷலா கொடுத்துட்டு இருக்கோம். அதுவோ இல்ல சிலாசத்து சார்ந்த மருந்துகளோ குங்குளியம் சார்ந்த மருந்துகளோ நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த சிலாசித்து குங்குளியம் இது எல்லாமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை குறைத்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதுதான். அப்போ உடல் உஷ்ணமே நமக்கு என்னன்னா ஒரு முக்கியமான காரணம் சொல்றேன். எரெக்ஷன் ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு நம்மளுடைய உடல் உஷ்ணம் ஒரு முக்கியமான காரணம். அப்போ உடல் உஷ்ணம் குறைவதற்கு நம்ம எந்த மாதிரியான மூலிகைகள் எடுக்கிறது, அதுக்கப்புறம் உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கு எண்ணெய் குளியல் செய்வது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லது. எண்ணெய் குளியல் செய்யறதுக்கு நார்மலா நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தினாலும் இதுல நம்ம பயன்படுத்தக்கூடிய இன்னொரு தைல வகை அப்படின்னு பார்த்தோம்னா சந்தனாதி தைலம், காய திருமேனி தைலம் அப்படின்னு சொல்றோம். இந்த 2 தைலத்துல ஏதாவது ஒண்ணு வாங்கி தலையில நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாரம் 2 முறை எண்ணெய் குளியல் எடுக்கும் பொழுது ஆண்களுக்கு உடல் உஷ்ணம் தனியா ஆரம்பிக்குது. மருந்து முறைகளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மருந்து முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனையோ நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவோ இது குறைந்து நமக்கு ஆண்களுக்கு பல பேருக்கு மன உளைச்சலை தரக்கூடிய இந்த பிரச்சனையில இருந்து, ஏன்னா உடல்ல வலிமையே இல்லை, ஸ்டாமினா இல்லை, எரெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.